கேசி சாரி. ஆமாங்க. பலே. பாட்டுக்கு பாட்டு, மூச்சுக்கு மூச்சு, பேச்சுக்கு பேச்சு, பீச்சுக்கு பீச்சு, பீச்சுக்கு பீச்சு. யார் நீங்க? நீங்க யாரு? அதான் நான் கேக்குறேன். அதான் நானும் சொல்றேன். கேக்குறது கேட்டா சொல்றது சொல்லணும். சொல்றது சொல்லணும். கேக்குறது கேட்கணும். இப்ப கேக்குறது யாரு? சொல்றது யாரு? நான் சொல்றேன். நான் கேக்குறேன். நீங்க தான் கேட்கணும். நீங்க தான் சொல்லணும். தெரியுமா? ஏன் கேட்கணும் தெரியுமா? ஏன் சொல்லணும் தெரியுமா? நான் சொல்லிடுவேன். நான் கேட்டுருவேன். ஏனென்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஆமா, கேள்விகள் கேட்பதால் பகுத்தறிவு வளர்வதற்கு இப்ப நீ கேட்கணும்ல, அவன் சொல்லணும்ல. நீங்க என்ன பிறவி? என்ன பிறவி? மனித பிறவி. மனுஷனுக்கு தான் அந்த 6வது பகுத்தறிவு இருக்கு. அப்ப பகுத்தறிவு வளரணும்னா நீங்க தான் கேட்கணும், நான் தான் சொல்லணும். நானே கேட்கிறேன், கேளுங்க. நீங்க யாரு? முற்று முழுந்தவன், மூவாசை கற்றவன், அடியன் ஒரு பிரம்மச்சாரி. ஓஹோ, முற்று முழுந்தவர், மூவாசை கற்றவன், பிரம்மச்சாரி. ஆமையா, பிரம்மச்சாரி கல்யாணம் காட்சி ஆகுது. நான் கேட்கிறேன், பிரம்மச்சாரின்னு கேட்டுவிட்டு கல்யாணம் சொன்னேன், அதெல்லாம் காட்சி. கல்யாணம் பண்ணிட்டு காட்சி நடத்துவாங்க. முதல் ஷோ, 2வது ஷோ. கல்யாணமே நமக்கு ஆகல. நைட்டு பூரா தான் இங்கே கிடக்க, நீ எங்கிட்ட காட்சி நடத்த போற? கல்யாணம் காட்சி அப்படின்னா ஏன்னா கல்யாண காட்சி எப்ப நடத்தலாம்? எப்ப? கல்யாண காட்சியை பகல்ல தான் நடத்தணும். ஆமா. நீ சொல்றது எந்த காட்சி? அந்த காட்சி நல்ல நேரம் பார்த்து. நல்ல நேரம் பார்க்காம காட்சி நடத்த முடியுமா? முடியாது. முகூர்த்த நேரம் இல்லைன்னா அந்த கல்யாண திருமணத்தை பண்ண முடியாதுயா. அதனாலதான் வள்ளி திருமணத்தை போட்டு பிரம்ம முகூர்த்த நேரம் கொண்டு வந்தாங்க. அப்ப எல்லா நேரத்தையும் அந்த காட்சினா அந்த புறத்தில் ஒரு மகன் அந்த கேட்டேன் இந்த காலத்தை. அப்ப போடுவாங்களா ஆங்கிலத்தில் சூப்பர் ஹிட் இரவு காட்சி. பழக்க வழக்கமே சரியில்லை. சரி வேணாம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சூப்பர் ஹிட் இரவு காட்சி, அதை கண்ணூர் லட்டு காட்சி. அது ஆங்கிலத்துல மிட் நைட் ஷோ. அந்த மிட் நைட் ஷோக்கு நீங்க பார்க்க பிளம்ப தேவையில்லை. அந்த காட்சியை விட்டுவான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படி போயிடக்கூடாது இல்லையா? அடியின் ககன மார்க்கமாக மேலூர்ல இருந்து வரேன். மேலூரா? ஆமையா. யாரோடு பாத்துக்கிறீங்க? உண்மையிலே நான் மேலூர்ல இருந்து வந்தேன். மேலூர்ல ஒரு முனியாண்டி பையனா? பேச்சு பேச்சா இருக்கணும். கை போட்டு எனக்கு பிடிக்காது. கை போட்ட பண்ணி அதெல்லாம் விட்டு 6-7 வருஷம் ஆச்சு. என்ன சொல்ற? கை போடுறேன்னு என்ன தொட்டு பேசாதையான்னு சொன்னேன். அதைத்தான் நான் சொல்றேன். 6-7 வருஷத்துக்கு என்ன இடைவெளி? ஆச்சரியத்துல போட்டேன். அப்ப ஆச்சரியப்பட்டு ஏதோ நான் போட்டுருக்கீங்களா? இல்ல, எதையும் போட முடியாது. போடுறதையும் போடணும். மேலூருக்கு முனியாண்டிக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல தம்பி. நீங்க எந்த மேலூர் சொல்றீங்க? மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர். இன்னைக்கு 1 லட்சம் கடை இருக்குடா, இன்னும் ஒத்தக்கடையான பேர் வச்சிருக்கேன். அது இல்லையா? மேலூர்னா மேலே தேவலோகம் சொல்றோம் இல்லையா? சுருக்கி, அதாவது 7 14 லோகம் சொல்றோம். ஆமா. இப்ப பூலோகத்தை எடுத்துக்கோங்க. அதலம், விதலம், சுதலம், நிதலம், தராதலம், ரசாதலம், பாதாளம் என்பது கீழுலகம் 7. இப்ப மேலுலகத்தை எடுத்துக்க பூலோகம், உபர்லோகம், சுவர்லோகம், மகாலோகம், சனலோகம், சிவலோகம், சத்தியலோகம் 7. இப்ப 7 7 14 லோகம் வருதா? இப்படி எல்லாம் விழாவாரியா சொன்னா காலதாமதம் ஆயிடும். சுருக்கமா ஒரே வார்த்தை மேலும் 7 7ங்க மறுபடியும் கடைசி வரைக்கும் 7 வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அதனால அதுக்கு என்ன பண்றது? கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா இருக்கு. ஒரு தத்துவங்களையும் ஒரு புராணங்களையும் ஒரு காணங்களையும் ரசிக்கக்கூடிய மண்ணு நம்ம தச்சைத்தல்ல மண்ணு. நேத்து பார்த்து மொட்டை குண்டி ஆட்டத்துக்கு அம்புட்டு கூட்டம் இருந்துச்சு நாங்க கேள்விப்பட்டேன். இன்னைக்கு இல்லையே. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தாலும் இந்த மருந்தை கொள்ளுமா? நான் என்ன சொல்றேன், நோட்டீஸ் அடிக்கையிலேயே அன்னை கவுன்சிலர் என்ன நோட்டீஸ் அடிக்கையில நாடகம் பார்க்க வர்றவங்களுக்கு குறிப்புண்டு போட்டு நாடகம் பார்க்க வர்றவங்களுக்கு நாட்டுக்கோழி பிரியாணி 2 குவார்டர் வழங்கப்படும். குமிஞ்சிருவேன் 1000 வண்டியில. உண்மைதாயா? இன்னைக்கு உலகம் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. எதாவது கொடுத்தாத்தே வருது மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்காக எதுக்கு எதை கூட்டம் ஒரு வரம் இல்லையா? செய்ய சரி இருக்கட்டும். என்ன செய்யணும்டா, நம்ம நடிகர்கள் காலையிலே வந்துடணும். பக்கத்து ஊர்ல போய் ஒவ்வொரு ஆளா கூட்டிட்டு போய் ஒரு வேலையில மம்மியா கதையை போட்டு வச்சாங்கய்யா. ஐயா அவன் தலையெழுத்தியாது அப்படித்தான் இருக்கும்னா இருக்கட்டும். கருப்பண சாமி முனியப்ப சாமியும் பாத்துக்கிட்டு அந்த புண்ணியம் கிடைக்கட்டும். அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. நம்மளுக்கு எதுக்கு அது? அப்ப மேலோகத்தை சுருக்கி மேலூர் சொன்னேன். அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? வாயில இப்படி ஒரு வார்த்தை வரும், நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. மேலோகத்தை சுருக்குனா மேலூர், பூலோகத்தை சுருக்குனா அப்படி வருமா? ஆமாங்க, மேலோகத்தை சுருக்குனா மேலூர், பூலோகத்தை சுருக்குனா பூலோகம். சொல்ற பூலோகம் எங்க இருக்கு? மேலோகம் பூலோகம். பூலோகம் எங்க இருக்கு? கீழே. அதான் சொல்றாரு உங்க அண்ணன் மூத்தவர் ஆறுமுகம் சகோதரன். ஆறுமுகம் யாரு?
அந்த தாளம் உங்க போடுற 7 பேர் ஒரு ஆள் தானையா? அவர்தான். அதுதான் இங்க வைக்கிறேன். ஆக மொத்தத்துல அந்த மேலுக்கு எதிர்ப்பதை கீழே நீங்க சொல்லி இருக்கணும். நீங்க வாடு பூடா போட்டுக்கிட்டே கூடாது. இன்பம் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? இன்பம்னா துன்பம், இரவுன்னா பகல், மேடுன்னா பள்ளம், உயர்வு, தாழ்வு, ஏழை, பணக்காரன், வறுமை, தாழ்மை, வரவு, செலவு, பிறப்பு, இறப்பு, மேலே, கீழே, மேலூரு, கீழூர். அப்ப நீ பூனா போட்டு எதுக்கு போட்ட? பூலூர்ட்டனா மறுபடியும் அதையே சொல்றேன். மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்து ஆமாப்பா. நீங்க வந்தது குட்டி அணையா சேராட்டம்? ஏய் அது மனிதர்கள் படுத்தக்கூடிய வாகன மார்க்கம். நீங்க வந்து அவங்க பயன்படுத்துற வாகன மார்க்கத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் வருவது ககன மார்க்கமாக பூமியிலே காணப்படாமல் நான் வர்றது ஒரு யாருக்குமே தெரியாது. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அஷ்டமா சித்துக்கள் அடிப்படையிலே. ஓ நம்ம சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் இருக்காரு. அதை காட்டும் அப்பாரோட சக்தி எல்லாம் இருக்கு. அப்படிங்களா? 8 வகை சித்து, 1 இல்ல 2 இல்ல, அஷ்டமா சித்துக்கள். அஷ்டம் தான் 8. ஆமா 8 தானே. அப்ப சிறுச பெருசாக்குமா அனிமா. அனிமான்னா என்ன? அனிமானா பெருசா இருப்பதை சிறுசா கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிரி, வைரஸ் உண்டைகளே, பாக்டீரியா, வைரஸ் இருக்குல்ல, அது மாதிரி அணுக்கள் அது மாதிரி உருவாக்குறது. அப்ப அதுவே அணுவை பெரிய ஒரு உருண்டை பாறை உருண்டை ஆக்குறது மகிமா. அப்பேற்பட்ட பாறை மாதிரி கனமா இருக்கிறத லேசாக்கி காட்டுறது லகிமா. அந்த பந்து மாதிரி இருக்கிறத கடினமாக்கி காட்டுவது கரிமா. பிராப்தி, உற்பத்தி, பிரகாமியம். நக்குமாவா? அது யார்? அது யார்? கரிமா அகிமாண்டையில இந்த அதுக்கு நக்குமா வருவாளாடா? கேட்டேன். நான் சொல்ற சித்துக்கள் அடிப்படையில. சித்துக்களை நீ சொல்றது வேற மாதிரி போகுது. வசித்துவம்ங்கிறது வசித்துவம்னா வசியப்படுத்துறது. இதுல முக்கியமான ஒண்ணு இருக்கு. கலியா சொல்றது இந்த பிரகாமியம் இருக்கு. பிரகாமியம். பிரகாமியம் என்ன தெரியுமா? உனக்கு புரியுமா சொல்றேன். அதாவது ஒரு மனிதன் இறந்துட்டு வச்சுக்குவேன். அந்த இறந்தவனுடைய உயிர் உடம்புக்குள்ள என் உயிரை செலுத்தி அதே ரூபத்தை நடமாட வைக்கிறது. அப்படித்தான் திருமூலர் வந்தாரு. திருமூலர் ஒரு சித்தர் இருந்தாரு. அவர் அப்படித்தான் பண்ணாரு. இறந்த உயிருக்குள்ள உங்க அதுக்கு பெயர் கூடு விட்டு கூடு பாய்தல். காவக்காரர் வர்றேன். பத்தியா சொல்லலையா? உங்க அண்ணன் மூத்த காவக்காரர் இல்லையா? வாயா நிறுத்தியா முதல்ல. அவர் ஒக்கரைக்கு அது புதிய வச்சு பாரு. முகூர்த்த கால் ஊன்றவன் கம்பு கடைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். நேரம் நெருங்கிட்டு இருக்குல்ல பிரம்ம முகூர்த்தத்துக்கு. அதனால அப்ப கூடு விட்டு கூடு வாயிருச்சு. ஆமையா நீங்க 8 வகை சித்துக்கள். ஆமா. ஆனா எனக்கு வந்து பூலோகத்துல ஒரு சித்து தெரியும். இல்ல சித்தர்களுக்கு அது சாத்தியமாகுமே தவிர உன்னை போல சாதாரண மனிதர்களுக்கு அது சாத்தியமாகாது. சாத்தியம் ஏன்னு கேள்வி. அப்படி சாத்தியமாகும். நீங்க தவம் இருக்கணும். நீங்க தவம் இருந்தீங்களா? தவம் இருக்கல சார். அப்புறம் எப்படி? நான் ஒரு சித்து கத்துருக்கேன். எப்படி அவனுக்கு சித்துக்களை தெரியும்? நீங்க வந்து கூடு விட்டு கூடு பாய்தல், நான் வந்து வீடு விட்டு வீடு வாங்குவேன். அப்ப விளக்கமா தேடி வாங்கிடுவேன். ஆமாவா? அப்ப விளக்கமா தேடி வாங்குறதுக்கா? இல்ல சாமி. இப்ப அழகப்ப விளக்கத்தை மாத்தி அடிக்க பாக்கலாம். இப்ப அழகப்ப தேவர் வகையரா இருக்காங்க. ஆமா. அழகு தேவர் வகையரால ஒரு 15-20 குடும்பம் இருக்கு. ஆமா. அன்னைக்கு கவுன்சிலர் என்ன ஒரு வீட்டுல மட்டும் வரி வாங்க மாட்டாரு. அத்தனை வீட்டு ஒரு வீட்டுல வரி வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போவாரு. அதான் வீடு விட்டு வீடு. ஓ அப்ப வீடு விட்டு வீடு பாய்தல்னா வரி வாங்குறதுக்கு. ஆமா சார். அது நீ வந்தா வரி வரியா குடிப்பாங்க. ஆமா. நேத்து 2 வரி கொடுத்தாங்க. ஜனவரி, பிப்ரவரி. அப்புறம் டெலிவரி எப்ப? டோர் டெலிவரி ஆயிரும். வரட்டும். ஆக அது எத்தனை வரிகளும் சரி உண்மையிலே வார்த்தை வரிஜாலங்கள் சரியாக இருக்கு. இருக்கணும். அதனால நான் வந்து தேவலோகவாசி. நான் பூலோகவாசி. நல்லா அப்பா பேர் பிரம்மா. ஏய் மறுபடியும் கை போடுற தேவையெல்லாம் பண்ற நீ. இப்ப உங்க அப்பா நம்மளுக்கு ரொம்ப பழக்கம். பையன் எங்க அப்பா நீ பார்க்க முடியாதியா? சொல்லாதீங்க. அவர் எங்க இருக்காரு தெரியுமா? மேலோகத்துல இருக்காரியா? சத்தியலோகத்துல இருக்காரு. திருப்பவனம் வந்திருக்காரு. அங்க வர மாட்டாரு. நான் பணியாரம் திருப்பதிக்கு வர்றேன். எங்க அப்பா பிரம்மனூர்ல இருக்காரு. வந்திருக்காரு சார். எங்க அப்பா கருவனூர்ல இருக்காரு. எந்த ஊர்ல இருந்தாரு எனக்கு? உங்க அப்பா போன் நம்பரே எனக்கு தெரியும். போன் நம்பரா? என்ன? 98 421 86 423. அது அரசகுல ஜெய நம்பரியா? முன்னாள் தலைவர். அந்த நம்பரை இவர் வாங்கியிருக்காரு. நீ சொல்றது தவறாவே நீ போறீங்க தம்பி. உங்க அப்பா எங்க அப்பா எதுக்கு வர்றாரு திருப்பணத்துக்கு? எங்க வர்றாரு எங்க அப்பா? எங்க அப்பாவுக்கு எனக்கு என்ன வேணும்? சொல்லாமே வந்துட்டாரு. கருதற்கிற மிஷின் வச்சிருக்காரியா? ஊர்கட்ட குப்பா. கருதற்கிற மிஷின் எங்க படுக்கு? ஏதோ சம்பந்தம் இருக்காடா? 35 வண்டி வச்சிருக்காரு. மானாமதுரையில இருந்துச்சு. பரமே. அது யாரு அவன்? அது இந்த பரமேன்னு சொல்லு. உனக்கு ஆளு அடையாளம் தெரியாம நீ பேசிட்டு இருக்க. அவர் நம்ம வில்லியரந்தல் பரமே. ஆமா. அப்ப உங்க அப்பா வேற? எங்க அப்பா பேரு பிரம்மன். பரமனுக்கு பிரம்மன் வித்தியாசம். பிரம்மபுத்திரரா? ஆமையா. இந்த 4 தலை இருக்குமே. சதுர்முகன். அவதான் எங்க அப்பா.
உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? படைப்பது ஜீவ உற்பத்தி. ஜீவ உற்பத்தி. ஆமையா. இப்ப எல்லாத்தையும் உங்க அப்பா தான் படைச்சாரா? எங்க அப்பா தான் படைக்கிறார். விண்ணை படைச்சது எங்க அப்பா. மண்ணை படைச்சது எல்லாமே. புல்ல படைச்சது அனைத்தும். ஆப்ப படைச்சது அது எங்க அப்பா தான். கோட்டை படைச்சது. ஏய் இவரு நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. வரம்பு மீறி பேசுற. இல்ல புல்ல படைச்சது அவங்க அப்பா. புல்ல படைச்சதுன்னா ஒத்துக்கிட்டேன். ஆப்ப படைச்சது அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அப்ப அத படைச்சிருக்கணும்ல. எது ஆப்ல பாதி. எது ஆப்ல பாதி? கோட்டு. போயா. ஏய் நான் சொல்றது படைக்கிறத பத்தி. நான் கேட்கறது உடைக்கிறத பத்தி. நான் சொல்றது ஜனத்தொகையை பத்தி. நீ சொல்றது பணத்தொகையை பத்தி. இப்ப சகல விதமான ஜீவ உற்பத்தி படைப்பது காரணம் பார்த்து நீ சொல்றதும் படைக்க மாட்டாங்கயா. அதெல்லாம் அப்பாற்பட்டதுயா. ஏன்னா குடித்தனமா இருக்கணும். அது நமக்கு அந்த புல்லுக்கு எத்தனை அறிவு? புல்லுக்கு ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீனினத்துக்கு அதுக்கு மூணறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6வது பகுத்தறிவு. உங்களுக்கு 7வது அறிவு. கருப்பண்ண சுவாமிக்கு சந்தன கருப்பனுக்கு முனியப்ப சுவாமிக்கு 8 அறிவு. அப்படி அறிவு ஜீவன் அடிப்படையில் ஜீவாதாரமா படைக்கிறது எங்க அப்பா தான். உங்க அப்பா. ஆமா. எங்க வீட்டுல எங்க அப்பா படிச்சது. எங்க அப்பா தாயா. எங்க ஆத்தால படிச்சது. சகலமா வந்தீங்க. அப்ப என்ன படிச்சது? அதுவும் எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா திருப்பவனம் சந்தைக்கு வந்துட்டானா? என்னையா பேசுற? திருப்புவனம் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? திருப்புவனம் சந்தை திரும்பி ஏண்டி வந்த என்ன சொல்லுவாங்க. தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா திருப்புவனம் சந்தை திரும்பி என்பது அதுக்கு பெரிய காரணம். அதுக்கு புஷ்பவனேஸ்வரனுடைய ஆலயத்தை வழிபடுவதற்கு முன்னதாக ஏற்பட்ட ஒரு வாக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க சொன்னதுக்கு வந்துடுறேன். இப்ப எதற்காக எங்க அப்பா இந்த உலகத்துல சகல ஜீவன்களையும் படைக்கணும். அந்த படைப்பின் மூலமாக எங்க அப்பா படைச்சா நீங்க கேட்கறீங்களே, நான் சொல்றது காரணத்தை சுருங்க சொல்லி விளக்க வைக்கிறேன். அதாவது மேலோட்டமா சொல்றேன். இப்ப இந்த நிலம் என்ற பூமாதேவி இருக்கு இல்லையா? அந்த நிலம் என்ற பூமாதேவியை படைக்கிறது, அது உழுது தண்ணி பாய்ச்சறது எல்லாமே உங்க அப்பா. பூமாதேவிங்கிறது நிலம். பூமாதேவி இந்த பூமியை படைச்சது எங்க அப்பா. பூமாதேவி என்ற நிலத்தில் உழுது தண்ணீர் பாய்ச்சுபவன் உங்க அப்பா. இப்ப சிவகாமி ஒரு நிலம்னு வச்சுக்கோங்க. அதுல உழுது தண்ணி வாய்ச்சறது நம்ம ஆல்ரவுண்டர் லட்சுமணே. அதுதான் ஆரம்பத்திலேயே மான கட்டு பகுலி ஊத்து போச்சே. நான் வெளியில கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னென்னமோ வார்த்தையெல்லாம் வந்துச்சு. தண்ணி வாய்ச்சி உழுதா போதுமா? பத்தாவதுல வித்து என்ற விதை படையெல்லாம் வெள்ளாம அடிக்க முடியுமா? அந்த விதை படையா பாரு. விதை எங்க பாடுறா. அப்ப மேல இருந்து செஞ்சிருக்காரு உங்க அப்பா. இப்ப கீழ இருந்து செய்யறது உங்க அப்பா. மேல இருந்து பண்ணது எங்க அப்பா. மேல இருந்துட்டா எவ்வளவு நீளம் தொங்கும்? போய் அளவெடுத்துட்டு வா. போடா. எவ்வளவு உருட்டு, எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம் உண்டு. அங்க இருந்து ஆசீர்வாதத்துக்கு எங்க, அதாவது இறை சக்தி என்பது கண்ணுக்கு தெரியாது இல்லையா? கடவுள் இறைவன் தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான். அது மாதிரியா? அப்ப மேல இருந்து செய்யறது தெரியாது. ஆமா. ஏன்னா ஒருவர் மண்பு செய்ய இருவர் பண்ண 25 மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கும் ஆகாதென்றாலே பாம்பே. அருமையான விளக்கம் சாமி. அப்போ எங்க வீட்டுல உங்க அப்பா மேல இருந்து விதை போட்டாரு. கண்டிப்பா. நாங்க நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்களே, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? எல்லை மீறி பேசுற கிடையாது, வரமுறை மீறி பேசுற நீங்க. டவர் கிடைக்கலான்னு கேட்டு இருக்க ஊர் சிரிக்கிறீ வச்சுல. இதே கேட்டா நீ கேட்கிற வார்த்தை இருந்தாலும் சிரிக்குது, ஊரே சிரிக்குது. அங்க தள்ளி போயிரு, ஒரு மாதிரி அட்டாக் ஆயிருக்கு. நிறுத்தியா முதல்ல. அப்பா டவர் கிடைக்கிறதும் கிடைக்காததும் அவனவன் செல்ல பொறுத்து இருக்கு. சாம்சங், மோட்டரோலா, ஓப்போ. ஓட்டரோலா, ஓப்போ யார கம்பெனி அப்படி இல்லையா? நீ சொல்றது செல் என்று சொல்லக்கூடியது இந்த கைபேசி தானே. நான் அதை சொல்ல கிடையாது. இது செல் என்ற ஆங்கில வார்த்தைக்கு இந்த தமிழில அணுன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. மனிதனுடைய இந்த ரத்தங்கள்ல வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் சொல்லக்கூடிய 2 இருக்கு. இந்த ரத்தமும் விந்து கலந்து வரப்படுது. அப்ப என்ன ஆகும்னா, ஆணு பெண்ணு இணைக்கும் பொழுது, புருஷ முண்டாட்டி இணையும் போது இந்த அணுக்கள் செயல்பாடுகள் சரியா இருக்கும் பொழுது குழந்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதையும் கடந்து உருவாகலைன்னா வினை விதைத்தவே தின விதைத்தவே. ஏன்னா மூத்தோர் சொல்லு முதலளிக்காயும் முன்னைத்துவருக்கு பின்னை இனிக்குள்ளாங்க. இப்ப நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அந்த செய்த பாவத்தின் அடிப்படையில பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்ப ஆண்டவர் இறைவன் ஆண்டவர் பெருண்டவர்ல ஆண்டவர் அப்படின்னு இப்ப நம்ம ஊர்ல அவங்க நீங்க என்னதான் கணவன் மனைவி சுத்தபத்தமா இருந்து சந்தோஷமா இருந்து முறையா நீங்க உடல் உறவு கொண்டாலும் கூட இன்னும் குழந்தை பிறக்க வேண்டாம். அதுக்கு என்ன காரணமா, நம்ம குலதெய்வம் இருக்கு இல்லையா, சந்திர கருப்பனும் முனியப்பசாமி, அவங்க அணுக்கிற இருந்தாத்தே அந்த அழகப்பத்தை ஒரு வம்சாவளி விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போகும். இது ஒரு எடுத்துக்காட்டு. இதை போலதான் எல்லா ஜீவன்களும். அருமையான விளக்கம் சரியா? அப்ப விதை ஒண்ணு கூட சுரை ஒன்றா முளைக்க போகுது. வச்சவங்க எடுக்கணும், வலி தெரிஞ்ச
செஞ்சவன் நடக்கணும். உப்ப திண்டவன் தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். என்னைக்குமே மனிதனாகப்பட்டவன் நம்ம நல்லது செஞ்சாதான் பிறருக்கு நல்லது நடக்கும். நம்ம சந்ததிக்கு நல்லா பிறருக்கு நல்லது, நமக்கு நல்லது நடக்கும். அருமையான விளக்கு சாமி. உங்க அம்மா பேரு அம்மா பையன் கலைவாணி. களவாணி பையனா? உங்க ஆத்தா போட்டி சொல்லி ஆனா கூறுகட்ட குப்பை போடா அறிவு கிட்டவனே. களவாணி கேட்கிறேன் பாரு, களவாணி கேட்கிற நீங்க தானே சொன்னீங்க களவாணி மகன். நான் அப்படியே சொன்னேன். கலைவாணி கல்விக்கு அதிபதி நாமகள் கலைச்செல்வி கலையரசி கலைமகள் தமிழ்ச்செல்வி சரஸ்வதி. சரஸ்வதி மயனா? சரஸ்வதி நல்லது ஒரு புரியுமா? இப்ப இவ்வளவு பேர் சொன்னா உங்களுக்கு புரியாது. லாட நண்டல்ல கூழு கடை வச்சிருக்கேன். உன் வாயில ஊத்த வேண்டிய கூட கூடி சரஸ்வதி கூழு கடை. என்னடா இதுவரை சும்மா நீ கோபத்தை கழிப்பு விட்டுட்டே இருக்க. எங்க அப்பட கட்டா கருதலிக்கு வச்சு வைக்கிறேன். எங்க ஆத்தால கட்டா கூழு கடை வச்சிருக்கானா? கூழு குடிப்பனானா? சரஸ்வதி சரஸ்வதி பேரை தாய் அப்படி வச்சிருப்பாங்க. எங்க அம்மா கல்விக்கு அதிபதிரா. பேசுறவங்களுக்கு சக்தி இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நீ பேசுற இல்லையா, அது காரணமே எங்க அம்மா. சுருக்கமா தமிழ் செல்வி. ஆமையா. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுதெழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்களுக்கு சொந்தக்காரி என் தாய். அவ கொடுத்ததே தமிழ் பழகுகிறது. அது இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் இன்னைக்கு. ஏன்னா பத்தி குறைவா இருக்க ஆரம்பிச்சு விழாவரிய பண்ணிருப்பேன். அதுல காலம் இடமுறை எவ்வளவு. கல்யாணம் ஆயிடுச்சா யாருக்கு? எனக்கு. நான் தான் பிரம்மச்சாரியாச்சே. மன்ன ஆரம்பத்தை சொல்லிட்டேனையா. சுத்தமா இல்ல. எது சுத்தமா ஆகலையா? அது என்ன சுத்தமா அப்புறம் அழுக்காவே ஆகுமா? நான் தான் இந்த திருமணம் என்பது நடத்தல. எனக்கு அது வேண்டாம். ஆசை இல்ல, வெறுத்துட்டேன். என்னென்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மூணுமே. மண் பெண் பொன், பொன் பெண் மண். என்ன சிரிக்கிறேன்? மூணு யாத்து இருக்கு வேணாம்ங்கிற முண்டை திணி கூட இல்லையா? இந்தரா சும்மா நீ எனக்கு வந்து வர வர ரொம்ப நீ எல்லை மீறி போற. எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு அதை திரும்பி கொண்டேன்னா கொஞ்சம் கூட கம்பெனிக்கு போட்டு கேள்றா. முளைப்படிச்சுக்கிட்டா மூணு இல்லைங்க முண்டிக்கிட்டா இருக்கு சுத்தமா. பேச்ச குறையா எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா மண்ணெண்ணெய் ஊத்த. ஆமா, பத்த வச்சுட்டு போய் எழுதி தொலைச்சு ஒண்ணுமா போட்டோம். இந்த மணிக்கு பணிக்கிட்ட பத்து போய் எனக்கு கிடக்கு. பிடிக்கல. அந்த பிடிக்கிறது இல்லடா, அந்த பெண் ஆசைன்றது உணர்வு ஆசை வேணாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிட்டேன். முன்னாடி ஏதாவது பொண்டாட்டி உள்ள ஊடு மாடம் ஊடு மாட இல்ல, பொண்டாட்டி கூட ஏன்டா மாடை போட்டு பிடிச்சிட்டு இருக்க நீ ஒருத்தன். பொண்டாட்டி உள்ள அது இருந்துச்சு ஒரு காலத்துல. ஒன்னா 2 52 பொண்டாட்டி எனக்கு. முக்கா மக்கா 52 கந்தரவனாக இருக்கும் பொழுது அப்புறம் அடுத்த பிறவி நாரதி அப்படின்னு ஒரு பெண்ணா நானே பெண்ணா மாறிட்டேயா. நானே பெண்ணா மாறினேன். பெண்ணா மாறி 60 குழந்தைகளுக்கு தாயானே. ஆமா, இந்த 52 பொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டேலா? யாரு பாயில இப்ப எனக்கு வர்ற வார்த்தைக்கு இதுக்கு அதுக்கு நாங்க பதிக்கணும். எங்க ஊர்ல பதிகிறாங்க. அந்த குடு சிலிண்டர் என்பது குடுவை. அதுக்குள்ள கூடிய கேஸ் அது வந்து வாயு. வாயுன்றவனுடைய ஒரு வாயு பகவான். அவனை இப்படித்தாண்ட இந்த காலகட்டத்தால நீ இந்த காற்று வாயு பகவனும் உன் வேலை செய்யணும் கட்டளை இடுறவங்க நாங்கப்பா. எங்க நாங்க பதிவு அவசியம் இல்ல. ஆமா, இந்த 60 பிள்ளைக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டீங்களா? நாங்க அந்த 60 குழந்தைகளுக்கு ஆதாரம் இல்லடா. இந்த 60 குழந்தைகளை தேர்ந்து உலகத்துக்கே நான் ஆதாரமா கொடுத்திருக்கேன். அதுதான் நீங்க சொல்லக்கூடிய இந்த வருடங்களாக தமிழ் வருஷங்க உங்க பிள்ளையா. சோபகுரு வருடம் இந்த மாதத்துல 3ஆம் தேதி நமது தட்சிணேந்த மண்டியில முனியப்ப சுவாமிக்கு சந்திரகற்படுக்கு கும்பாபிஷேகம். அந்த சோபகிருது வருடம் நடிக்கிறீங்கல்ல, அந்த 60 வருடங்களை நான் கொடுத்த பிள்ளைங்க. அப்ப நான் தான் உலகத்துக்கு அடையாளத்தை கொடுத்திருக்கேன். ஏன்ட்டு கேட்கிறாரு அடையாளத்தை? இவ்வளவு மகானா இருக்கீங்க. அது என்ன கஞ்சி குடிக்கிற கும்பாவை தொங்க போட்டிருக்கீங்க? எதியா இதா இது யாழ்ரா? என்ன யாழ்? மகத்தி யாழ். உங்க மதனியாளா? உன் குழந்தையா? வேற எனக்கு வேற இல்ல வேற இல்ல வரு அதை இதையும் போட்டு இழுத்துக்கு தெரியுறதுக்கு. மகர யாழிசைக்கு மாமணிவர் சொல்லி பட்டம் பெற்றவன் நான். நீங்க சரி சாமி இருக்கட்டும். உங்களுக்கு காலங்களாகவே வரும்போது ஆலோசனை சத்தம் கிடைச்சு. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. பாக்கலாமா? அதை பாக்காதீங்க. சட சடன்னு சத்தம். அது இல்லையா, சத்தக்கு தையல்ல சத்தம் போட்ட மாதரசிகள். ஒருவருக்கு இருவர். ஒருவர் யார்? இன்னொருத்தர் ஒன்று என் கூட பிறவாத சகோதரி. இன்னொருத்தர் இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். பார்க்கலாமா? வர சொல்லுங்க. முதல்ல என் தங்கச்சியை விட இன்னொன்னு இருக்குவாங்க. அது யாரு? அதே வந்து ஸ்டெப்னி டயர். ஓ, அது எதுக்கு நான் பார்க்கணும்? ஆசீர்வாத். பெரிய மகான் அல்லவா? அந்த பிள்ளை குனிஞ்சா செய்வீங்களா? ஏமா சம்சா சோமாசு
மாமா சப்பட்ட பாட்டு செய்யாச்சு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கரை ஈரக்காட்டு செயலப்பட்டு மோகமாச்சு ஓடு நிலா சோறு மேம்படும் மணிக்கு கூட வந்ததாரு மேம்படும் மணிக்கு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஈரக்காட்டு மேலப்பட்டு வாழையாச்சு பொரு நில சோறு ஒரு மணி நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காருப்பா இது பொன்மலை இல்ல வந்தா சாமி யார் இது? நான் சொன்ன பெட்டை வெட்டையா அடாடா மங்களம் உண்டாகட்டும் வாழ்த்துக்கள் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வணங்கி விடலாமா நம்ம கொட்டை நாட்டு கொட்டை நம்ம நல்ல கட்டு நாட்டுக்கட்டு ஆலமுடி புல்லு ஏப்பா என்ன ஆட்டம் என்ன பாட்டம் என்ன ஒரு கொண்டாட்டம் ஆடி பாடி கொடுத்த வரவேற்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பஸ்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்திருக்குமே பள்ளிக்கண்ணு வாமா செல்லம் என்று உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா உறவை நாடு கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா
கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா இதயவானிலே தோன்றும் கனவு கோடியே கனவு கோடியே அண்ணே அன்பு சகோதரி, எதற்காக தாங்கள் அழைத்தது விவரம் என்னவோ? நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கார். யார் வந்தது? இந்த பிரம்மா வலது தொடையிலிருந்து தோற்றுவித்தவர் நாரத மகரிஷி. இவ்விடத்திற்கு வந்து வருகை தந்திருக்கிறார். சத்தியமாக சத்தியமாக நீங்களாம் கண்டீர்களா? நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். மகள் வரை எடுத்து பாருங்களேன், நான் நல்லாசிகளை நான் பெற வேண்டும். வாங்க மூக்கையா சாமி. சுவாமி விளக்குகிறேன், நல்லாசிகளை தர வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாகிய பண்பு. இவருக்கு எங்க வேணாலும் பிடிப்பாஸ். அப்படின்ற காரணத்தினால தாங்களை கழாத 1000 கண் வேண்டும் அல்லவா? காலே 1000 கண் வேண்டும், காலே 1000 கண் வேண்டும், சுவாமி காலே 1000 கண் வேண்டும். சுவாமியை காண 1000 கண் வேண்டும். உலகளந்த மன்னவனின் தமிழ் பாடும் மாமுனி, உலகளந்த மன்னவனை தமிழ் பாடும் மாமுனியை, உலகளந்த மன்னவனே தமிழ் பாடும் மாமுனி, நான் புகழ் மைந்தன் என்று நான் இளம் போற்றும் உம்மை, நான் புகழ் மைந்தன் என்று நான் இளம் போற்றும் உம்மை காண, நாரதரை காண ஆதியை காண 1000 கண் வேண்டும். ஞானத்தில் சிறந்தவரை ஞான நிலை அறிந்தவரை மாமுனியை காண கண் வேண்டும். மாமா நல்ல ஆசைகளை தர வேண்டும் மாமா. ஒரு மாலை கட்டி எதுக்கு மாமா அந்த மூஞ்சி?